இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அலமேலு போகாத, நில்லு. நான் சொல்றது கேளு. அலமேலு என்னை விட்டு போகாத. இருமா, என்னம்மா பிரச்சனை? நான் என்ன செய்வேன்? அண்ணே, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதே. இந்த கல்யாணம் நடக்காது. பாவம் அந்த பொண்ணு. என்ன மாமி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பாரசாமி என்னாச்சு? நீங்களே சொல்லுங்க அண்ணாச்சி. முகூர்த்தத்தை முடிச்சிட்டு அவ பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அலங்காரம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னா, இவ திருதிருப்புன்னு வந்து முத காட்சி படத்துக்கு போகணும்னு சொல்றாளே. இப்ப கூட சொன்னேன், எங்க தல அஜித் படம் போட்டிருக்காளாம். அஜித் படம் வந்திருக்குன்னா அன்னைக்கே நான் பார்க்கணும். கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணான்னு என்ன உடனே தியேட்டர் கூட்டிட்டு போக சொன்னேன். அண்ணே, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இலை இங்க வா. என்ன மாமி நீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கல்யாணத்துக்கு சம்மதிக்காத என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச புத்திசாலி நீங்க. வாழ நீங்க போய் கல்யாணத்தை விட சினிமா முக்கியம்னு போலாமா? ஏண்டி, உனக்கு அவ்வளவு திமிர் ஆயிடுதா? சரவன், கொஞ்சம் தள்ளுங்கோ, செத்து தள்ளுங்கோ. பாருடி, ஆண்டியா வாக்கு ஆண்டவன் வாக்குன்னு சொல்லுவா. நீ எப்ப இந்த மாதிரி பேசிட்டியோ அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியது. முடிவு கட்டிடுறேன். அச்சச்சோ, உனக்கு இந்த ஆம்படியான் தான் முக்கியம்னா இந்த துண்டை தாண்டி நீ போக கூடாது. இல்ல உனக்கு அந்த நடிகன் தான் முக்கியம்னா இந்த துண்டை தாண்டி போ. அதுக்கப்புறம் நோக்கும் நேக்கும் ஒட்டில்ல உறவில்ல, நீ யாரோ நான் யாரோன்னு ஞாபகம் வச்சுக்க. அச்சச்சோ, ஏனோ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த அஜித் எனக்கு சும்மா கிரஷ் தான்னா, ஆனா ஆம்படையாதான் வாழ்க்கை. அச்சச்சோ, நீக்கு சினிமா வேண்டான்னா இந்தாங்க போட்டுக்கோங்க. நீக்கு பொழப்பு தான் முக்கியம். கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவா. நீக்கு யாத்துக்காரர் தான் முக்கியம். அலமேலு, இனி என்னை விட்டு நீ போகவே கூடாது. நீ இல்லனா நான் என்னது செய்வேன்? நீ இல்லனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. கேட்டியா? இனிமே நீ என்னை விட்டு போயிடாத. தாங்க மாட்டேன். கேட்டியா? இனிமே உனக்கு எனக்கும் எந்த பிரிவும் கிடையாது. சரிங்கண்ணா, ஓகே. சந்தோஷமா சுபமா முடிந்து விட்டோம். இனிமே சண்டை போடாதீங்க, போய் நம்ம கல்யாண வேலையை பாருங்க. போங்க, நாங்க போறோம். ரொம்ப நன்றிங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு படம் பார்க்க போங்க மாமி. டேய், என்னடா இங்க பாத்துக்கிட்டு இருக்க? நான் இன்னும் ஒரு பையன் பாக்கி இருக்கானா? அவன் கூட அந்த சைஸ்ல தான் இருப்பான். போய் பாரு, முகத்தை பாரு, அவனானு பாருடா. அண்ணே, அந்த பையன் இல்லண்ணே. அவனும் இல்லையா? சரி, டேய் எல்லாம் உள்ள போங்கடா.